சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. The lions may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறையாது என்ற தலைப்பிலே இந்த வசனம் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. தாவீது இந்த வசனத்தை எழுதும்போது அரியணையிலே இல்லை, பசியும் பயமும் இருந்த காலமாக இருக்கிறது. அந்த நிலையிலும் அவர் சொல்லுகிற காரியம், சிங்கங்கள் கூட பலம் வாய்ந்தது, அப்படிப்பட்ட சிங்கங்கள் கூட பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய பலம் போதாது. சிங்கத்திற்கான பலம் என்பது உச்சமாக இருக்கும், அதாவது அதிகமானதாக இருக்கும். சிங்கம் வேட்டையாடும்போது முழு பலத்தையும் பிரயோகப்படுத்துகிறது. அப்போ அதற்கு எல்லா நன்மை, அது என்ன வேட்டையாட முனைகிறதோ அதை பெற்றுக்கொள்ளதாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சிங்கம் கூட ஒரு நாளிலே பட்டினியாக கிடக்கும். மனிதனுடைய பலமும் திறமையும் வல்லமும் எதுவும் நிச்சயமான காரியம் அல்ல. எரேமியா 17:5 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறது தான் முக்கியம். மனுஷனுடைய பலத்தையோ மனுஷனையோ நம்பி இருக்கிறது நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். தேடுகிறது தான் முக்கியம். கர்த்தரை தேட வேண்டும். யாரை தேடுகிறோம் என்பதே நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு கூட தொடர்ந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 சொல்லுகிறபடியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நன்மை குறையாது, எல்லாம் கிடைக்கும் என்பது வாக்குறுதி அல்ல. எது நமக்கு நல்லதோ அதை ஏற்ற வேளையிலே கர்த்தர் தருவார் என்பதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பலத்தை நம்புகிறீர்களா அல்லது கர்த்தரை தேடுகிறீர்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்குத்தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து போகும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் குறைவுபடுவதில்லை. ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையும் ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்குத்தான் ஒரு குறைவும் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறபடியே இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் சொன்னபடி அவரை தேடுவோம். நமக்கான நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன், ஆமேன்.